தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் திருச்சிலுவையின் மாட்சி விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உயிரை நீத்த அந்த உண்மை சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டதன் நினைவாகவும், இயேசு சிலுவையில் மரித்த அந்த இடத்தில், அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட ஆலயங்களை அர்ப்பணித்த நாளாகவும், அதே நேரத்தில் அந்த இயேசு தொங்கிய அந்த உண்மை சிலுவை பெர்சியர்களால் கைப்பற்றப்பட்டு மீண்டும் அவர்களிடமிருந்து கிறிஸ்தவத்திற்கு அந்த சிலுவை கைப்பற்றப்பட்ட அதனுடைய நினைவாகவும் இந்த திருச்சிலுவையின் மாட்சி விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நிறையா நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களில் சிலுவையை வச்சுக்க பயப்படுவோம். சிலுவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு துன்பம் வரும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு அதை செய்வது மிக மிக தவறு. சிலுவை இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு குடில் இல்லை, சிலுவை இல்லை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவம் இல்லை. நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய இந்த மீட்பு திட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இறுதி கட்டம் என்பது தன்னையே அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி நமக்காக நம்மை பாவத்தினின்று மீட்டு கொண்டாரே. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, நமக்கு விடுக்கிற அழைப்பு, எவன் ஒருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற தயாராக இல்லையோ அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிற நம்ம ஆண்டவர், நாம் துன்பங்களோடு வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவம் சொல்லவில்லை. மாறாக துன்பங்களை தாங்கி கொண்டு அதை கிறிஸ்துவிலே நாம் ஒப்பு கொடுத்து அந்த துன்பங்களை சந்திக்கக்கூடிய மன தைரியத்தோடு நாம் வாழ முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் நிறைய நேரங்களில் நாம் துன்பம் கூட அது துன்பம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளுகிறோம். ஆனால் துன்பத்தின் வழியாக நாம் ஆண்டவருடைய மகிமையை அறிந்து கொள்கிறோம், துன்பத்தின் வழியாக கடவுளுடைய இருப்பை அறிந்து கொள்கிறோம், துன்பத்தின் வழியாக நம்மை நாம் அறிந்து கொள்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்கிறோம். வெயில் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் நிழலோட மகிமையை அறிந்து கொள்ள முடியாது. அது போல தான் துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் அப்படின்னு ஒன்று இருக்கிறத நாம் உணர முடியும், அதை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த நாளில் சிறப்பாக திருச்சிலுவையினுடைய மாட்சி விழாவில் நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம், நம்முடைய துன்பங்களை ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுப்போம், நம்முடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக திருப்பலியில் உருக்கமாக செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம்முடைய திருமகன் சிலுவை ஏற்க திருவுளமானியே. இவ்வாறு சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். இயல் 21. இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர்
கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவனின் செயல்கள் மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரையை செவிசாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகளில் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்தில் மரச்செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை அவர் தேடினார். மனம் மாறி இறைவனின் கருத்தை நாடினார். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலே அவரை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையால் அவர்கள் நினைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம், ஏனெனில் உம் திருச்சிலுவையினால் உலகை மீட்டீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 13-17 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பான நேயர்களே, பொது காலத்தில் இருக்கிற நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையை திரு அவையானது திருச்சிலுவையின் மகிமையின் விழாவாக கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை எந்த விழாக்களையும் நாம் பெரும்பாலும் கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் அது கடன் திருநாள், பங்கு இறை சமூகமாக இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் என்பது நாம் அறிந்த ஒன்றாக இருந்தாலும் கூட, இந்த திருச்சிலுவையின் மகிமை ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தி திரு அவையில் கொண்டாடப்படுகிற 12 முக்கியமான விழாக்களுள் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. சிலுவைதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை விட்டு எத்தனை சபைகள் பிரிந்து போனாலும் அவர்கள் மரியாவை ஏற்காமல் இருக்கலாம், அவர்கள் திரு அருட்சாதனங்களை ஏற்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சிலுவையை ஏற்றுக்கொள்வார்கள். சிலுவைதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாய் உலகமெங்கும் பார்க்கப்படுகிறது. அந்த விதத்தில் மற்ற சபையார்கள் எல்லாம் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருமே அந்த திருச்சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா இல்லையா என்பது உலகறிந்த காரியமாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் வருகிற இந்த 14ஆம் தேதியை திருச்சிலுவையின் மகிமையின் நாளாய் கொண்டாடுகிறது. நாம் ஏற்கிறோம், அவமானத்தின் சின்னமாக இருந்த இந்த திருச்சிலுவையை மகிமையின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, அருளின் சின்னமாக, இரக்கத்தின் சின்னமாக நம் ஆண்டவர் இயேசுடைய இறப்பு மாற்றி கொடுத்தது. அது மகிமையின் அடையாளமாய் இன்று நம் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஒரு சிறிய வரலாற்று பின்னணியோடு உங்களுக்கு இந்த இறைவார்த்தை பகுதியை விளக்கலாம் என்று நினைக்கிறேன். எப்படி இந்த விழா கொண்டாடப்பட்டது? யூதர்களுடைய பாரம்பரியத்தில் பார்க்கிற பொழுது அவருடைய கலாச்சாரத்தில் இந்த சிலுவை என்பது அதிதீவிரமான குற்றத்தை புரியக்கூடிய பெரும் கொடும் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனையாய் பார்க்கப்பட்டது. நம்ம ஊரில் எப்படி தூக்கு தண்டனை இருக்கிறதோ, ஒரு சில நாடுகளில் கல்லால் எறிந்து கொள்வது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கிறது. யூதர்களுடைய காலத்தில் கல்லால் எறிகிறது இருந்துச்சு, சவுக்கடி கொடுக்கறது இருந்துச்சு. அதற்கோடு இணைந்து இந்த சிலுவை மரணம் என்பது தெய்வ நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு, அரசு துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு, கலகத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களுக்கு, பொது நன்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மரண தண்டனையாக இருந்தது. நான் சொன்ன எந்த வரையறைக்குள்ளுமே வராத இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்ததனால்தான் அது மகிமையின் அடையாளமாய் மாறியது. இந்த சிலுவை இயேசுடைய இறப்புக்கு பிறகு உடனடியாக மகிமையாக பார்க்கப்பட்டதா அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லைன்னா சொல்ல முடியும். ஏன்னா இந்த சிலுவையை குறித்த பார்வைகள் எழுத்தளவிலும் பேச்சளவிலும் உரையாடலிலும் இருந்ததே ஒழிய அதை கண்டுபிடித்து அந்த சிலுவை எங்கு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது.
சீடர்கள் குறிப்பாக பவுலடியாரும் பேதுருவும் சிலுவையை பற்றி சொல்லியிருந்தாலும், அந்த சிலுவை தான் மகிமையின் அடையாளம் என்று சொல்லியிருந்தாலும், அந்த சிலுவை எங்கு இருக்கிறது என்பதை தேடல் யாருக்கும் இல்லை. அப்போ எப்படி இந்த வரலாறு போகுது அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இறக்கிறார், உயிர்க்கிறார், மீண்டும் விண்ணகம் செல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அந்த அவர் அறையப்பட்ட சிலுவையை தேடுவதற்கு யாருமே கொடுக்கல. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் கான்ஸ்டன்டினோபிள் முதல் 3 நூற்றாண்டுகள் நமக்கு நல்லா தெரியும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய கஷ்டகாலம், கத்தோலிக்க திருச்சபையினுடைய வேத கலாபனையின் காலம் முதல் 3 நூற்றாண்டுகள். எதுவரை? கான்ஸ்டன்டினோபிள் என்கிற அந்த ரோமை மன்னன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற வரை அது வேத கலாபனையின் காலமாய் தான் இருந்தது. அப்போ கான்ஸ்டன்டினோபிள் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறிய பிறகு அவருடைய தாய் இயேசுவின் மீது அளவு கிடந்த தன்னுடைய அன்பை பற்றி வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பினுடைய ஒரு சாரமாய் அவளுடன் ஏற்பட்ட அந்த உதயம் என்னவென்றால், இயேசுவை மகிமையாய் நாம் போற்றுகிறோம், அவர்தான் மீட்பர் என்று சொல்லுகிறோம். அந்த மீட்பரை தாங்கிய மரம் எங்கே என்கிற கேள்வி அவருக்குள் தான் முதலாக எழுந்தது. 325-26 வாக்கில் அந்த அம்மா பேர் தான் ஹெலன், புனித ஹெலனாக இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த அம்மா அன்றைக்கு இருந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்களோட இந்த இயேசுடைய சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட தன்னார்வர்களையெல்லாம் ஒன்று திரட்டி பல இடங்களில் தேடி இறுதியாக அந்த சிலுவையை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்த சிலுவையை கிபி 335 ஆண்டு செப்டம்பர் 14 இதே நாளில் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி அதை ஹோலி ஸ்கல்ப்சர் என்று சொல்லுகிறார்கள். புனித கல்லறை ஆலயம் என்று தமிழில் அதை நாம் மொழிபெயர்த்து பார்க்க முடியும். அந்த ஆலயத்தில் இந்த சிலுவையை கொண்டு போய் நட்டு வைக்கிறார்கள். மக்கள் பலரும் அந்த சிலுவையை சென்று முத்தி செய்கிறார்கள். அந்த சிலுவையை மீட்பின் அடையாளம் என்று ஏற்று அதற்கு மரியாதையும் அன்பும் காட்டுகிற அந்த சூழ்நிலையில் சண்டை மூழ்கிறது அந்த நாட்டுக்குள்ள. பெர்ஷியர்கள் படையெடுத்து வந்து விடுகிறார்கள். பெர்ஷியர்கள் படையெடுத்து எருசலேமை முழுவதுமாக கைப்பற்றுகிற பொழுது அவர்களுக்கு கண்ணை உறுத்தியது இந்த கல்வாரியில் இருக்கிற கல்லறை கோவில் உள்ளிருக்கிற அந்த சிலுவை. அந்த கல்லறை கோவிலையும் சிதிலப்படுத்தி அந்த சிலுவையும் அபகரித்து கொண்டு போய்விடுகிறார்கள். இவர்கள் போய் 15 வருஷம் அந்த சிலுவை பெர்ஷியர்களிடம் இருந்தது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அவர்களிடம்தான் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் நம்முடைய திருச்சிலுவையானது இருந்தது. அதற்கு பிறகுதான் மீண்டுமாக அந்த சிலுவையானது 630 ஆண்டு பெர்சிய படையை வென்று இந்த மக்கள் இந்த சிலுவையை மீண்டுமாக தன்னுடைய நாட்டிற்குள் கொண்டு எருசலேமில் மீண்டும் ஒரு ஆலயத்தை 630 கட்டி அந்த சிலுவையை உள்வைக்கிறாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சா இல்லை, மறுபடியுமாக படையெடுப்புகள் ஆரம்பிக்குது. குருஷேட்ஸ்லாம் நடக்குது இல்லையா. 1009 வருஷம் இஸ்லாமியர்கள் அவர்கள் உள்ளுக்குள்ளே எருசலேமை கைப்பற்றுகிற பொழுது இந்த சிலுவையவும் எடுத்துக்கொண்டு கோவிலை தரைமட்டமாய் ஆக்கிவிட்டு அவர்களும் சென்று விடுகிறார்கள். அப்போ இந்த சூழ்நிலையில் தான் அந்த சிலுவை போரெல்லாம் நடக்கிற அந்த சூழ்நிலையில் 1149 ஆண்டில் அந்த சிலுவையை கொண்டு அந்த இடத்துல வைத்து அதற்கான ஒரு ஆலயத்தையும் கட்டி எழுப்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரிஜினலாக இருக்கிற அந்த சிலுவையினுடைய முக்கியமான பாகங்கள் எல்லாம் ரோமையில் இருக்கிற சாந்தா குரூஸ் ஆலயத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை திருச்சபையில் இருக்கிறது. அந்த சிலுவை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் இந்த வரலாற்று பின்னணி. இப்போ இந்த திருச்சிலுவையுடைய வரலாறுன்னு சொன்னோம்னா முழுமையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறைந்தபட்ச அறிவு நமக்கு இருக்கணும். முதல் 3 நூற்றாண்டு அது என்னது? வேத கலாபனையினுடைய காலம். அப்போ எப்படி இதில் தொடக்க காரணம் யார் இருக்கிறதா அப்படின்னா கான்ஸ்டன்டினோபிளுடைய மனமாற்றம். அதற்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு புனித ஹெலனுக்கு அந்த சிலுவையை தேடுவதில் கொண்டிருந்த ஆர்வம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. திருப்பி 630 பெர்ஷியர்கள் படையெடுத்து சிலுவையை கொண்டு போயிடுறாங்க. திருப்பி அவர்கள் படையெடுத்து போய் வாங்கிக்கிட்டு வராங்க. மறுபடியுமாக இஸ்லாமியர்கள் 1009 வருஷம் அவர்கள் கொண்டுட்டு போயிடுறாங்க. மீண்டும் அதை கொண்டு இன்றைக்கு அது ரோமையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் சுருக்கமான திருச்சிலுவையினுடைய வரலாறு. இந்த வரலாற்று பின்னணியோடு சிலுவைக்கும் நமக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன, சிலுவைக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்றதை இந்த நாளில் நாம் இணைந்து சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சிலுவை ஒரு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அருளடையாள காரியமாக இருக்கிறது. சிலுவை ஒரு அருள் அடையாளமாகத்தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போது நீங்களே இப்போ மறையுறை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களே நினச்சி பாருங்கள், உங்களை சுற்றி பாருங்கள்.
உங்கள் கண்ணில் கட்டாயம் சிலுவை படும். நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறீர்கள், ஒரு கிறிஸ்தவ இல்லமாக இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் வீடுகளிலேயோ அல்லது உங்கள் உடலில் இருக்கிற ஜெபமாலையிலேயோ, இப்போ எனக்கு நான் கையில் இருக்கிற அந்த மோதிரத்தில் நான் வந்து சிலுவையை அடையாளமாக வைத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் சிலுவை நம் உடலோடு இருக்கும். தூத்துக்குடி பக்கம்னா நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சில பேர் சிலுவையவே இப்படி நெத்தியில் பண்ணிக்கிடுவாங்க. இங்கே பிலிப்பைன்ஸ்லலாம் இங்கே டாட்டூன் போடுவாங்க இல்லையா, பச்சை குத்துறது. நிறைய பேர் சிலுவையை பெருசாக பச்சை குத்திருப்பாங்க. ஜீசஸுடைய மொத்த உருவத்தையுமே கையிலலாம் பச்சை குத்திருப்பாங்க. அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கிறிஸ்தவத்தினுடைய உச்ச அடையாளமாய் நாம் காண்பதே இந்த சிலுவை தான் அப்படின்றது. ஆனால் இன்றைக்கும் ஒரு சில கத்தோலிக்க குடும்பங்களில் சிலுவையை வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அது என்னதான் மகிமையின் சின்னம்னு சொன்னாலும், அது என்னதான் இரக்கத்தின் சின்னம், அது பாதுகாக்கும் கேடயம் அப்படின்னு நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் சிலுவையை வீட்டுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. சிலுவை அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க சொல்கிற விளக்கம் என்னென்னா, இருக்கிற சிலுவை பத்தாதுன்னு பேர்லையுமா அதை சிலுவையை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கோ எங்கோ ஒருத்தருக்கு சிலுவைன்னு பேர் வச்சுருப்பாங்க, அவர் கஷ்டப்பட்டிருப்பார், அதோடு அந்த சிலுவைன்ற பேரையே நம்ம வைக்கிறதில்லை. யாராவது எங்கோ ஒருத்தருடைய வீட்டில் கஷ்டங்கள் இருக்கிற நேரத்தில் இந்த சிலுவை வந்திருக்கோம், இந்த சிலுவை வந்ததுனால தான் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிலுவைகளை வீடுகளில் வைப்பதற்கு தயங்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கும் தமிழக கத்தோலிக்க திருச்சபை சமூகம் இருக்கிறது அப்படின்றத நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சிலுவை என்பது மகிமையின் அடையாளம், அது மகிழ்ச்சியின் அடையாளம், அது எதிர்நோக்கினுடைய அடையாளம். ஒரு எதிர்நோக்கை நமக்கு கொடுப்பது, நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக சிலுவை இருக்கிறது. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு நிகழ்வை என்னால் உங்களுக்கு மேற்கோள் காட்டி சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்களும் சிலுவையோடு அதீத தொடர்பில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் என்பதனால், கத்தோலிக்க விசுவாசிகள் என்பதனால், நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னிருக்கும் விளக்கத்தை நீங்கள் விளக்காமலேயே புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்போ இயேசுவின் வாழ்க்கையில் சிலுவை எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இயேசுடைய வாழ்க்கையில் அவருடைய இறப்பு சிலுவையில் தான் இருக்க போகிறது என்பது ஏதோ தன்னிச்சையாக எதேச்சையாக ஆக்சிடென்டலாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பது அல்ல. இது இயேசுடைய பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஏசாயா தீர்க்கதரிசனுடைய வார்த்தையாகவே இது இருக்கிறது. ஏசாயா புத்தகம் 53வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமானோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுடைய காயங்களுக்கு அத்துணைக்கும் காரணமாயிருந்த அந்த காயப்பட்ட உடலை தாங்கிய சிலுவையை குறித்த ஒரு பார்வை நமக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம அதைத்தானே பார்க்கிறோம். அந்த வெங்கல பாம்பை சிலுவைக்கு நிகராக பார்க்கிறார்கள். ஏதோம் நகரிலிருந்து போகிற பொழுது ஒரு குறுக்கு வழியில் போகலாம் ஊர் காரணமாக. ஆனால் அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? சுற்றி போக வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் மக்கள் களைப்படைந்து போய் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருகிற அந்த மக்கள் மோசேவுக்கு எதிராக முறையிடுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அங்கே இருந்தாலும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம், ஒருவேளை உணவு உடைச்சாலும் நாங்கள் வந்து குடும்ப குட்டியோட நல்லா இருந்திருப்போம், இப்படி கூட்டிகிட்டு வந்து வெயில்குலையும் மலையிலையும் போட்டு எங்களை சாகடிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போது மோசேக்கு என்ன செய்கிறன்னே தெரியல. அப்போ அவர் தான் ஆண்டவரிடம் போய் முறையிடுகிறார். மோசே சொல்கிற வார்த்தை என்ன? ஆண்டவரை நானாவா வர்றேன்னு சொன்னேன், நீங்களா கூப்பிட்டீங்க, போ, நீ பேசுறது நீ இல்லை, நான் தான் பேச போகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சொல்கிறத மாத்திரம் செய்ய அப்படின்னு சொன்னீங்க. இவ்வளோ தூரம் நான் செஞ்சு கொண்டு வந்தேன், இன்னைக்கு எல்லாரும் என்னையை போய் பழி சுமத்துறாங்க, அவங்க பட்டினியில் செத்தாலும் அவங்க நோய்வாய்ப்பட்டாலும் அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்லுகிறார்களே அப்படின்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். அந்த கோபத்துக்கு அப்புறம் தான் பாம்பு கடிச்சு நிறைய பேர் சாவுறாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மோசே நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த கொல்லிவாய் பாம்புகளை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது கடவுள் கொடுத்த கட்டளையின்படி மோசே வெங்கல பாம்பை செய்கிறாரு. அதை பார்க்குறவங்கெல்லாம் சுகம் பெற்று கொண்டார்கள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த பகுதி இன்னைக்கு நம்ம வாசியை கேட்டோம் இல்லையா? பாம்பு உயர்த்தப்பட்டது. அந்த வெங்கல பாம்பை கண்டவர்கள் உயிர் பெற்று கொண்டது போல தான் சிலுவையை கண்ட நாம் எல்லோரும் மீட்பை பெற்றுக்கொண்டோம். அந்த மீட்பை பெற்றுக்கொண்டோம் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அப்போ இயேசுடைய பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வரை வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருகிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் இயேசுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அந்த சிலுவை அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவர் ஒரே ஒரு முறைதான்
புறத்தே அந்த சிலுவையை தன் தோளிலே தூக்கியதாக நாம் படிக்கிறோம், நாம் நம்புகிறோம். ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதுமாக சிலுவையாகத்தான் இருந்தது. ஒரு ஆடம்பரமற்ற ஒரு வாழ்க்கை முறை. தன்னித்தாய் கருவுற்றிருக்கிறாய் என்கிற அந்த கேள்வியை அந்த வாக்கு கிடைத்தவுடனே அன்னை மரியாள் கலங்கினாள் என்று சொன்னால் அது அவளுக்கு ஒரு சிலுவை. உள்ளத்தில் அவளுடைய கருவறையில் இருக்கிற குழந்தையும் அந்த சிலுவையை அனுபவித்திருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதற்கு பிறகு அவர்கள் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடிய பொழுது, மீண்டுமாய் நாட்டிற்கு வந்து திரும்பிய பிறகு அவருடைய வாழ்க்கையில் சிலுவைகளை தொடர்ந்து கண்டு கொண்டே வந்தார். நான் நினைக்கிறேன், ஒரு விதத்தில் இயேசுவுக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தந்தையாம் கடவுள் கொடுக்காததற்கு காரணம் 33 வயதில் நீ சுமக்க போகிற அந்த பெரும் சிலுவையை சுமப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியில் சிலுவைகளோடு பாரத்தை சுமந்து வந்த ஒரு குடும்பத்தினுடைய மகனாக வந்தால்தான் உனக்கு அந்த சிலுவையை சுமப்பதற்கான ஒரு வல்லமையும் தெளிவும் கிடைக்கும் என்று ஆண்டவர் நினைத்ததாலோ என்னவோ தெரியவில்லை. வறுமையின் பிடியிலேயே ஆண்டவர் வாழ்ந்து வந்தார். அதனால்தான் வறுமையில் உள்ளவர்கள் வாடி ஜெபிக்கிற பொழுது, கூடி ஜெபிக்கிற பொழுது அவர்களுடைய குரலை ஆண்டவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படியாக சிலுவை என்பது இயேசுடைய வாழ்க்கையோடு முழுவதுமாய் பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. நம்ம நினைச்சிடக்கூடாது யூதர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் எல்லாம் கூடி பேசி சிலுவை மரணத்தை இயேசுவுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று. இல்லை, அது கடவுள் வகுத்த திட்டம். அதற்கு இவர்களை எல்லாம் பயன்படுத்துகிறார். அவர்களுடைய பயன்பாட்டின் மூலமாக, அவர்கள் மூலமாக சிலுவை இயேசுடைய தோள்களில் பாரமாய் சுமத்தப்பட்டது. அதை சுமந்த நம் ஆண்டவர் அது மாட்சியின் அடையாளமாய் நமக்கு மாற்றி கொடுத்தார். கலாத்தியர்களுடைய திருமுகத்தில் 6வது அதிகாரத்தில் இருக்கிற 4வது வசனத்தை வாசிக்கலாமா? நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேற எதை பற்றியும் ஒருபோதும் பெருமைப்பட மாட்டேன். இயேசுடைய இறப்பு உயிர்ப்புக்கு அப்புறமாக இந்த சிலுவை எப்படி திருத்தூதர்களோடு பயணித்தது, அந்த ஆதி கிறிஸ்தவர்களோடு எப்படி பயணித்தது, ஆதி கிறிஸ்தவர்களுக்கு சிலுவையை குறித்த எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பதற்கு 2 இறைவார்த்தைகள். அதில் ஒன்று பவுலடியாருடைய நம்பிக்கை. பவுலடியாருக்கும் சிலுவைக்கும் இடையே இருக்கிற தொடர்பை பாருங்களே. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை குறித்தும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பவுலடியாருக்கும் சிலுவைக்கும் இடையே இருக்கிற அந்த நெருக்கமான உறவை சொல்லுகிறார். 2வது அவரே சொல்லுகிற இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது வசனம், நான் உங்களிடையே இருந்த பொழுது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேற எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. அப்போ அவருக்கு சிலுவையில் இறந்து உயிர்த்து மாட்சியோடு விண்ணகத்தில் விட்டிருந்து நம்மை வழி நடத்துகின்ற நம்பிக்கையின் ஊற்றம் அந்த சிலுவையின் ஆண்டவர்தான் என்னுடைய நம்பிக்கையின் அடையாளம் என்பதை பவுல் ஆங்காங்கே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சிலுவை துயரத்தின் அடையாளம் அல்ல, அது மீட்பின் வழிகாட்டி. அது மீட்பின் வழிகாட்டி. சிலுவை நம்முடைய நம்பிக்கையினுடைய பொக்கிஷமாக பார்க்கப்பட வேண்டும். ஒரு சில இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம பயன்படுத்தின பழைய பொருட்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பாக்களோ தாத்தாக்களோ அல்லது தாத்தாவுடைய தாத்தாக்களோ பயன்படுத்தின ஒரு சில பொருட்களை நம்ம ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வைப்பது உண்டு. சைக்கிளாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம், அவங்க உட்காந்துருந்த சேராக இருக்கலாம். நான் பார்த்துருக்கேன் ஒரு சில வீடுகள்லாம் இந்த நீளமான ஒரு சேர் இருக்கும், இப்படி கை நீளமாக இருக்கும், இப்படி ஆட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இருக்கிற அந்த டெக்னாலஜிலாம் இல்லாத அந்த காலத்தில் ஒரு மூங்கிலே செய்யப்பட்ட சேராக இருக்கும். ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் நான் சந்திக்கிற போகும்போது கேட்டிருக்கிறேன், எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கின சேரு அப்படின்னு. தாத்தா காலத்தில் வாங்கின சேரை இன்னமும் வச்சுருக்கிறீங்க? அப்போ சொல்லுவாங்க, அந்த இது மாத்திரம், அந்த வலை மாத்திரம் பிஞ்சிரும், நாங்கள் வலையை தச்சுருவோம், ஆனால் இதே சேர் தான் எங்கள் தாத்தா பயன்படுத்தினார், அவருடைய நினைவாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று நமக்கு சொல்லுவாங்க. நீங்களும் கட்டாயம் நினைக்கிறேன் நினைவாக பல பொருட்களை நீங்கள் வச்சுருப்பீங்க. பல பொருட்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அந்த பொருளை நம்மளோட வச்சிருக்க போது அவங்களே நம்மளோட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாக வரும்.
அந்த பொருளை பார்க்குற பொழுதெல்லாம் அந்த பொருள் நமக்கு அவங்கள நினைவு கொடுத்து கொண்டே இருக்கும். அது கிஃப்டாக வந்த பொருளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய விண்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி கிடைக்கப்பட்ட அந்த பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் அவர்களுடைய நினைவை நமக்கு கடத்துகிறது. சிலுவையும் அப்படித்தான். சிலுவை, அதில் தொங்கிய இயேசுவை, அந்த துன்பத்தின் வழியாக மீட்பை கொடுத்த இயேசுவை நமக்கு ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. சிலுவை இன்னைக்கு சின்ன சைஸில் இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. இன்னைக்கு விதவிதமாக சிலுவைகள்லாம் செய்கிறாங்க. தங்கத்தில் செய்கிறாங்க, வெள்ளியில் செய்கிறாங்க, வெங்கலத்தில் செய்கிறாங்க, மரத்தில் செய்கிறாங்க. அது என்ன மெட்டீரியலில் செய்யப்படுது அப்படின்றது முக்கியம் இல்லை, அது என்ன சைஸில் இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை, அது சொல்லுகிற உண்மைதான். நான் சொன்னது போல் அந்த பழைய சேரை பார்க்கும் போது அதில் உட்காந்துருந்த எங்கள் தாத்தா என் நினைவுக்கு வருகிறார் அப்படின்னு சொல்கிறது போல தான் அந்த சிலுவையை பார்க்கிற பொழுது யாருமே இல்லாத ஒரு ஏதிலியாய், அனைவராலும் கைவிடப்பட்டு, தன்னுடைய உயிரினுடைய இறுதி சொட்டு ரத்தம் இருக்கிற வரை என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருந்த ஆண்டவர் தொங்கிய அன்பின் அடையாளம் அந்த சிலுவை என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திருச்சபையானது இன்றைக்கு திருச்சிலுவையினுடைய மகிமையின் விழாவை இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறது. ஒரு 8 வார்த்தைகள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த 8 வார்த்தைகளை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் சிந்திக்கிறதுக்கு இது உங்களுக்கு பயன்படும் அப்படின்றதுனால. அப்போது இப்பேற்பட்ட உன்னதமான சிலுவை நாம் எப்படி அணுகணும் இந்த சிலுவையை அப்படின்றத 8 பாயிண்டாக சொல்ல விரும்புகிறேன். 1, சிலுவை அது நமக்கு சால்வேஷன் அண்ட் ரிடம்ஷன், அது மீட்பையும் விடுதலையும் தரக்கூடியது. சிலுவையை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, இது எனக்கு மீட்பையும் விடுதலையும் தரக்கூடிய ஒரு அருள் சாதனம், ஒரு அருள் அடையாளமாய் அதை பார்க்க வேண்டும். ஒரு அருளின் கருவியாக நம்ம அதை பார்க்க வேண்டும். அருள் அடையாளம் சொன்ன உடனே நீங்கள் சாக்ரமெண்ட்ஸ் அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. 2வது, சிலுவையானது ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன், எனக்கு ஆன்மீக பாதுகாப்பை தருகிறது. என் ஆன்மாவை பாதுகாக்கக்கூடியதே என்னுடைய சிலுவை தான் அப்படின்ற விதத்தில் கூட நீங்கள் இன்னைக்கு தியானிக்கலாம். என் ஆன்மாவை பாதுகாக்கும் கோட்டை என்னுடைய சிலுவை அப்படின்னு யோசிக்கலாம். சிலுவை என்பது ஹோப் ஃபார் இட்டர்னல் லைஃப். சிலுவை எனக்கு இறுதி வாழ்க்கைக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது, மறுவுல வாழ்வுக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது, நிலைவாழ்வுக்கான நம்பிக்கையை தருவது சிலுவை அப்படின்னு நீங்கள் தியானிச்சு பாருங்க. அத்தோடு சேர்த்து அட்டோன்மெண்ட் அண்ட் கிரேஸ், இது இரக்கத்தை எனக்கு தரக்கூடிய ஒரு அருளின் காரணம், அருளின் கருவி என்று நீங்கள் சிந்திக்கலாம். அத்தோட சிலுவை என்பது கிராஸ் இஸ் அ கன்சோலேஷன் அண்ட் சப்போர்ட். சிலுவை எனக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒன்று, சிலுவை எனக்கு நம்பிக்கையையும் துணையாகவும் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதையே கடந்து சிலுவை என்பது கிராஸ் இஸ் கரேஜ் டு எம்ப்ரேஸ் பர்சனல் கிராஸ். சிலுவை என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய சிலுவைகளை சுமப்பதற்கான ஒரு தைரியத்தை தரும் அப்படின்னு இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே நேரத்தில் யூனிட்டி வித் கிரைஸ்ட், சிலுவை இறைவனோடு இயேசுவோடு என்னை ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். 8வதாக ரிமெம்பரன்ஸ் ஃபார் கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ். சிலுவை என்பது இயேசுனுடைய தியாகத்தை எனக்கு நினைவுறுத்தக்கூடியது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 8 விதமான காரியங்களை ஓரிரு வரிகளில் நான் சொல்லி முடித்தேன். இந்த 8ஐயுமே நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திருச்சிலுவையோடு ஒரு தியானம் அப்படின்னு கூட நீங்கள் செய்யலாம். ஒரு முறை மீண்டுமாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் ஃபாதர், எனக்கு 8 சொன்னீங்க ஃபாதர், எனக்கு 8மே மனசில் நிற்கலை, எனக்கு இது ஒன்று தான் பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த ஒன்றையாவது தியானிங்கள். கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் 9 நாளுக்கு தேவையான ஒரு செய்தி சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே உங்கள் ஊரில் வந்து திருச்சிலுவை கோயில் இருக்குன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் பங்கு சாமியிட்ட கொடுத்து அடுத்த வருஷம் திருவிழா அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்குமே சிலுவை குறித்த ஒரு புரிதலும் அதனோடு ஒரு ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். ஒரே ஒரு முறை மீண்டுமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். கிராஸ் இஸ் சால்வேஷன் அண்ட் ரிடம்ஷன். சிலுவை எனக்கு மீட்பையும் எனக்கு எதிர்நோக்கியும் தருகிறது. என்னுடைய 2வது, சிலுவை என்பது என்னுடைய ஆன்மாவை பாதுகாக்கக்கூடியது. சிலுவை என்பது நிலைவாழ்வுக்கான ஒரு நம்பிக்கையை தரக்கூடியது. சிலுவை என்பது அருளையும் இரக்கத்தையும் எனக்கு தரக்கூடியது. சிலுவை என்பது எனக்கு ஆறுதலையும் கன்சோலேஷன், ஆறுதலையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்தக்கூடியது.
ஆறாவதாக, சிலுவை என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய சவால்களை தாங்குவதற்கான ஒரு சக்தியை, கரேஜை, ஆற்றலை தருகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏழாவதாக, யூனிட்டி வித் கிரைஸ்ட், சிலுவை என்னை கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கிறது. எட்டாவதாக, ரிமெம்பரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ், ஆண்டவர் இயேசுவினுடைய எனக்காய் அவர் செய்த ஒரு தியாகத்தை காட்டக்கூடிய ஒரு வெளி அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சிலுவையை சிந்தித்து பார்க்கலாம். அன்பு இறை பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு உங்களோடு இந்த இறை வார்த்தையின் வாயிலாக திருச்சிலுவையினுடைய மகிமையை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்தார். வரலாற்று பின்னணியும் அதோடு இயேசுவுக்கும் சிலுவைக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன, இந்த சிலுவையை நான் எப்படி தொடர்புபடுத்தி என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் என்ற 3 நிலைகளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த இறை வார்த்தையை உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் சொன்ன இந்த 8 காரியங்களில் உங்களுக்கு எது மனசு அதிகமாக தொட்டிருக்குதோ அதை குறித்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சிறு அனுபவ பகிர்வு வையுங்க. அன்பியங்களுக்கு போகிறீங்கன்னா இதை குறித்து இந்த நாட்களில், இந்த வாரங்களில் நீங்கள் பேசுங்க. குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். சிலுவையோடு நாம் எவ்வளவு தூரம் நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நமக்கும் இடையில் இருக்கிற அந்த நெருக்கமானது உன்னதமாய் உருக்கமாய் மாறும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஆராதனை வலையொலியின் வாயிலாக நாங்கள் குருக்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். வலங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வலங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை
அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டுமென நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டும் என இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் மூலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இறைவன் என்றும் போற்றி போற்றி. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்துளும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இது திருமுக ஒளியின் நிலைச்சருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எமன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெருன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திரள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளும் திருள்ளும் திருத்தமே திருப்பிக்கும் தன்னை முழாக்காமல் பரிவிறக்கத்தின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமனதாகவும் இருப்பனவாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தமை காத்துமித்து வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வதரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாற்றிக் கழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே. ஐயா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உமக்கு இல்லையே. ஐயா, ஈடு இணை உமக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே. ஐயா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, வீழ்ந்தேன் தூக்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே. ஐயா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உமக்கு இல்லையே. ஐயா, ஈடு இணை உமக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.